அன்பான மக்களே, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கலாட்டா வந்துட்டு பெங்களூருக்கே போய் வீடு தேடி போய் நம்மளோட விஜய்க்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. மேல் கர்ஸில் வந்து அவர் தானே வின் பண்ணியிருந்தார். அந்த அவார்டை வந்து அவருக்கே சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. பெங்களூரில் போய் வீட்டில் போய் அவார்டு கொடுத்துருக்காங்க. அது யார் மூலியமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா கையால் விஜய்க்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஒரு பையனுக்கு சொல்லுங்கள்? இதுக்கு மேலே என்ன வேணும்? அவ்வளோ ஒரு சூப்பர், அவ்வளோ ஒரு பயங்கரமான ஹாப்பியாக இருக்கார் நம்மளோட சுவாமி. அப்பா அம்மா கையால் அவார்டு வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அவங்கள பெருமைப்படுத்துகிறோம், அவங்க கையால் அவார்டு வாங்குகிறோம் அப்படின்னா பயங்கரமான விஷயம். அது வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி. ஆனால் கலாட்டா டீமை நம்ம ரொம்ப பாராட்டணும். சர்ப்ரைஸாக சஸ்பென்ஸாக வச்சு போய் நம்மளோட சுவாமிக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. அவங்க இன்டர்வியூ எடுத்தவங்களே வந்து அவ்வளோ ஒரு அழகாக வந்து அவங்க அப்பா பற்றி பேசுனாங்க, சுவாமியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க அம்மா பற்றி பேசுனாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து கலாட்டா டீம் வந்து அந்த இன்டர்வியூ எடுத்தவங்க வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறதான். சுவாமி வந்து எப்பயுமே ஒரே மாதிரி தாங்க இருக்கார். இப்போ ஒரு மாதிரி பிறகு ஒரு மாதிரி அப்படின்னு இல்லை. சீரியலில் கேரக்டராக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு கரெக்டாக பண்ணுறாரு. ஆனால் ரியலில் வந்துட்டு நிஜமாகவே அவர் அப்படி தான் இருக்கார். சூப்பராக வந்து இந்த தடவை நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணார். ரசிகர்களுக்கு வந்து சூப்பராக வந்து பேசினார் அப்படிங்கிறதான். அந்த அளவுக்கு சூப்பராக வந்து ஃபேன்ஸு தான் எல்லாமே, அவங்கனால தான் நம்ம இந்த இடத்துக்கு வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து சூப்பராக பேசினார். அவ்வளோ நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. நம்மளோட சுவாமியோட இன்டர்வியூ அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த மாதிரி இன்டர்வியூ நான் வந்து சுவாமிகிட்டேருந்து எதிர்பார்த்தேன், கண்டிப்பாக எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்க அப்பா அவங்க அம்மா இந்த மாதிரி நல்லபடியாக பேசுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக அவங்களும் நிறைய விஷயங்கள் பையனை பற்றி ஷேர் பண்ணாங்க. பையனோட வளர்ச்சியை பற்றி பேசுனாங்க. அவர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயரத்துக்கு போகணும், படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. கலாட்டா இன்டர்வியூவே பயங்கரமாக இருந்தது அப்படிங்கிறத அவங்க அப்பா வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாரு, அவ்வளோ பயங்கர ஹாப்பியாக இருக்கார். பையன் அப்பா மாதிரியே இருக்காருங்க சுவாமி. அது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அவ்வளோ அழகு ரெண்டு பேருமே. அவங்க அப்பாவும் இப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லுவார். அவங்க அப்பா அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க சொன்னாங்க, அவர் சுவாமியோட அண்ணன், நான் அப்பா இல்லை அப்படின்னு. அது நல்லா இருந்தது. அவர் சொல்லியிருப்பாரே, யாருங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால் நான் சுவாமியோட அண்ணன் அப்படின்னு சொல்லியிருப்பாரே அப்படின்னு சொன்னது. அதெல்லாம் செம்மையாக இருந்தது. சாமியோட பையன்ல, சாமி என்னோட பையன் கிடையாது, அவரோட அண்ணன் நான் அப்படின்னு. அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷங்க. அதுதான் அந்த மாதிரி சொல்கிறாரு. அவ்வளோ எங்கே தானே இருக்கார் அவர், அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்காங்க. அப்படி தான் இருக்கார். சூப்பர் சுவாமி அப்பா, செம்ம அப்படிங்கிறது தான். என்னங்க சொல்கிறீங்க?